5 டைம்ஸ் சாம்பியன்ஸ் மும்பை இந்தியன்ஸுக்கு இந்த கோவிடுக்கு அப்புறம் ஒரு சரியான சீசனாகவே அமைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. ஒரு சீசன் மட்டும் ரோஹித் சர்மா அவரோட கேப்டன்ஸில் பிளே ஆஃப்ஸுக்கு போனாங்க. மற்றபடி ஒரு ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சியும் சரி, ரோஹித் சர்மாவோட அதுக்கு முன்னாடி இருக்கும்போதும் சரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பழைய ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஒரு 5 டைம்ஸ் வின் பண்ணுற ஒரு மும்பை இந்தியன்ஸோட அந்த ஃபீல் வரமாட்டேங்குது. நம்ம எப்போ ஆரம்பத்தில் ஜெயிச்சிருக்கிறோம், லேட்டாக தான் வருவோம், கடைசி ஒரு 6 மேட்ச் வின் பண்ணி பிளே ஆஃப்ஸுக்கு போன கதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அப்படின்னு சொன்னாலும் எனக்கு அந்த ஃபீல் இப்போ இருக்கக்கூடிய ஒரு மும்பை இந்தியன்ஸ் கிட்ட வரமாட்டேங்குது. அது ஏன்னுங்கிறத ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ரிவ்யூவில் பேசியிருக்கிறோம். பட் இப்போது கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக இப்போ ஹோமில் ஆட போகிறாங்க. ஹோமில் ஆட போகிற இந்த முதல் மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் விக்டரியை ருசிப்பாங்களா, இல்லை ஹேட்ரிக் தோல்வியை அவங்கள ஹோம்லேயும் ருசிப்பாங்களா? ஹர்திக் பாண்டியா ப்ரெசன்டேஷன் செரமனியில் நிறைய பேசினார். அதை தாண்டி போன மேட்ச்சில் பிளேயிங் லெவனில் எக்கச்சக்கமான குழப்பங்கள் இருந்தது. இப்போது இந்த மேட்ச்சில் என்ன பிளேயிங் லெவனாக இருக்கும்? மும்பை இந்தியன்ஸ் ஜெயிப்பாங்களா, இல்லை கேகேஆர் இப்போ வெற்றி பாதைக்கு திரும்பி இருக்கிறாங்க, 6 நொறுக்கி கவுஹாத்திலேருந்து நேராக பாம்பேக்கு வராங்க, ஜெயிப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியோட ஆரம்பிக்கும் போது இந்த 2025 ஐபிஎல்லில் கிருக்கானந்தாவும் டெக்கத்லானும் சேர்ந்து நம்ம ஒவ்வொரு போட்டிகளுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ணுற ப்ரிவியூவில் நம்ம கேட்கப்படுற கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்கிறவங்களிருந்து நம்ம ஒருத்தரை சூஸ் பண்ணி டெக்கத்லானோட பரிசு கொடுக்கும்பொழுது இந்த போட்டியில் நான் கேட்க போகிற கேள்விகள்: 1, இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா? 2, இந்த மேட்ச்சில் யார் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்கி கொடுப்பா அப்படிங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 2 கேள்விக்கும் சரியான பதில் சொல்கிறவங்களுக்கு டெக்கத்லானோட பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. ப்ரிவியூக்குள்ள போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா? ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2025 டிராகனில் மும்பை வான்கடேல நடக்கக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி ப்ரெடிக்ஷன் கிவ்அவே ஸ்பான்சர் டெக்கத்லான். ஸோ டெக்கத்லானில் ஷாப்பிங் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குவாலிட்டியான ஒரு ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் ட்ராவலராக, ட்ரெக்கராக, ஒரு லோன் ரேஞ்சராக லாங்காக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் அங்கே கிடைக்கும். தரத்திலான பொருட்கள் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஷாப்பிங் பண்ணி பாருங்கள். வெப்சைட்டையும் இருக்கும், கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ப்ரிவியூவில் போகும்போது மும்பை வான்கடேயோட பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயங்கள் நான் சொல்லிடுறேங்க. ரெட் சாயில் தான் கிடைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். வான்கடே இன் ஐபிஎல் அப்படின்னாலே ஹை ஸ்கோர் மேட்சஸ். ஜிடிக்கு அகேன்ஸ்டாக ஒரு களிமண் விக்கெட்டில் அடி வாங்கிட்டு இப்போ ரெட் சாயிலுக்கு ஏற்ற மாதிரியான டீமை ஆப்ஷனை ஃபுல்லாக பிக் பண்ணிவிட்டு அப்படிங்கும்போது இவங்க ரெட் சாயில் தான் போடுவாங்க. பவுன்ஸு, ஸ்விங்கு முடிஞ்ச அளவுக்கு கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸ்விங்கில்னாலும் ஸ்விங்கே இல்லைனாலுமே அப்பா ஃப்ளாட்டாக இருக்கும் விக்கெட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு பெரிய ரன்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. அவுட்ஃபீல்டு ரொம்ப சின்னது, பவுண்டரிஸ் ரொம்ப சின்னதுங்கிறதுனால வான்கடேல ரன் ஃபெஸ்ட்டுக்கு இன்னொரு கூடுதலான ஒரு அட்வான்டேஜாகவும் இருக்கும். டெஸ்ட்டில் வேணால் வந்து உங்களுக்கு ரேங்க் டர்னர் இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் அப்படி கிடையாது. T20 மேட்ச்சில், ஒயிட் பால் மேட்ச்சில், ஐபிஎல்லில் நல்லா முழன்னு ஒரு மாதிரி ஃப்ளாட் ட்ராக் போட்டு கொடுப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது ஒரு பக்கம். அப்படின்னா டாஸ் பொறுத்த வரைக்குமே வந்து கேகேஆர் பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறது பெட்டர்னு யோசிப்பாங்க. ஏன்னா ஒரு ஹர்ஷித் ராணா, ஸ்பென்சர் ஜான்சன், வைபவ் ஆரான்னு சொல்லிட்டு இவங்ககிட்டையும் வந்து என்ன சொல்கிறது, நியூ பாலில் ஒரு மாதிரி விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி அண்ட் விக்கெட் டேக்கிங் மேக் இருக்கக்கூடிய பவுலர்ஸும் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த பக்கத்தில் நீங்கள் வந்து மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதே தான் விரும்புவாங்க. ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க. சேசிங்க்கு போயிடலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. 2 டீமுமே சேசிங்க்கு போகிறது தான் பெட்டரு. ஸோ இதுதான் என்னோட பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். அப்புறம் வெயில் மண்டே பிச்சுக்கிட்டு அங்கேயும் கொளுத்திக்கிட்டு இருக்கான். கேட்டுக்கோங்க, பார்த்துக்கோங்க. இப்போது அடுத்ததாக பிளேயிங் 11 உள்ளே வெளியே. இந்த உள்ளே வெளியே பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் கேகேஆர் ஃபேன்ஸுக்கு பெருசாக தேவைப்படாதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் ஒரே விஷயம், மொயின் அலி வந்து ட்ராப் பண்ணிவிட்டு உள்ளே நரேன் வருவார். நரேன் ஃபிட்டாக தான் இருக்கிறாராம் அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. இப்போ நரேனுக்கு பதிலாக தான் உள்ளே வந்தார். இப்போ நரேனை வந்துட்டாருங்கிறதுனால மொயின் அலி வெளியில் போவார்னு நினைக்கிறேன். அப்புறம் மும்பை சைடில் இருந்தால் வில் ஜாக்ஸ் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்குது. ராபின்ஸ் வேணாம் அப்படிங்கிற கோரிக்கையும் இங்கே இருக்குது. அப்புறம் எனக்கு ஒன்று தோணுது, சாண்டர் எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கார். சாண்டர் மட்டும் இல்லை, ட்ரெண்ட் போல்ட், தீபக் சகர் யாரும் பெருசாக எஃபெக்டிவாக இல்லை. பும்ரா இல்லாததுங்க பெரிய பிரச்சனையாகவே தெரியுது. அப்போ சாண்டருக்கு பதிலாக வேறு யார் ஃபாஸ்ட் பவுலர் போவாங்களா, இல்லை முஜிபுர் ரஹ்மான் போவாங்களா அப்படிங்கிற கேள்வி எனக்கு என்னமோ சாண்டர் ஏதோ பெஞ்ச் பண்ணுவாங்களோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் மும்பை இந்தியன்ஸ் 11ல் வில் ஜாக்ஸுக்கு கண்டிப்பாக இடம் இருக்கணும். அதே போல் விக்னேஷ் புத்தூருக்கும் இடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை இந்தியன்ஸோட ஃபேன்ஸ் சூடாக நினச்சி சத்தியமானாத குறையாக நின்றுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த 2 மாற்றங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் சத்யநாராயண ராஜுக்கு வந்து இடம் இருக்கும், ஸ்லோயர் ரன் போடுவார். ஸோ இதுதான் மும்பை இந்தியன்ஸோட 11 பொறுத்த வரைக்கும். நீங்கள் சைடில் பாருங்கள் அண்ட் 11 பார்த்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலும் தாராளமாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அதே 11 போனால் ஒரு மேட்ச் தான் தோத்துட்டாங்க அப்படின்னு யோசிக்கனாலும் சொல்லுங்கள். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாற்றங்கள் எதிர்பார்ப்பேன். இப்போ அடுத்ததாக பேட்டில் நேருக்குள்ளே போகும்பொழுது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ரஹானே, சந்திரகாந்த் பண்டிட் இவங்க ரெண்டு பேரும் மும்பை வான்கடே பற்றினா இவங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் இருக்குது. இத்தனை வரைக்கும் ரகுவன்ஷி சூப்பராக ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதாவது
ஒரு சின்ன வயசு சூரியகுமார் யாதவோட பேட்டிங் பழைய 2014 அந்த காலகட்டத்தில் 15 காலகட்டத்தில் பார்த்த சூரியகுமார் யாதவோட பேட்டிங் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ சேலஞ்ச் என்னென்னா ரஹானே இந்த ஆல்ரெடி சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக வேங்கடே நல்லா ஆடும்போது ஒரு விஷயம் தோணுச்சு, இவருக்கு வேங்கடே பழக்கப்பட்ட விக்கெட், அதனால் இவரை நல்லா விளையாட முடியும். ஸோ ரஹானே இங்கே விளையாட காமிச்சிட்டு போயிட்டார். சந்திரகாந்த் பண்ணிட்டுக்கும் இங்கே வேங்கடேவோட ஒரு புல்லு சரி தரையும் சரி எப்போ ஆடும் எப்போ நகருங்கிற முதல்ல அவருக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் கேகேஆருக்கு. ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி தான் கேகேஆரும் மும்பை இந்தியன்ஸும் கோவிடுக்கு அப்புறம் மோதினதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேகேஆரோட ரெக்கார்டு அதிகமாக இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் வந்து கொஞ்சம் பின்னாடி தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது தீகாக் ஓப்பன் பண்ணுவார் நரேன் கூட அப்படின்னா தீபக் சகர் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருந்திருக்கிறாரு சொல்லுங்கள், தீபக் சகர் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருந்திருக்கிறாரு சொல்லுங்கள். ஸோ இந்த இடத்துல தீகாக் அண்ட் நரேன் நின்றுட்டாங்க, விட்டு ஒரு உழுக்கிட்டாங்கன்னா இன்கேஸ் ரெட் சாயில் கொஞ்சம் ஸ்விங் ஆகுதுன்னா ட்ரெண்ட் போல்ட் அண்ட் தீபக் சகரை தொடவே முடியாது, அன்னைக்கு அவங்க தான் கிங்கு. ஆனால் எதுவும் பண்ண முடியலன்னா ரஹானே கொண்டு தீபக் சகர் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஹைலி பாசிபிலிட்டிஸ் என்னென்னா எனக்கு மேபி நான் யோசிக்கிறேன் கேகேஆர் சைட்லேருந்து பேட்டிங் ஸ்டார்ட் கிடைக்குமோ, நல்ல ஸ்டார்ட் கிடைக்குமோன்னு எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மிடில் ஆர்டரு எனக்கு இங்கே கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது கேகேஆர் பொறுத்த வரைக்கும். வெங்கடேஷ் ஐயர், ரின்கு சிங், ரசல் இருந்துமா, ரமன்தீப் சிங் இருந்துமானா எனக்கு இதில் வந்து இருந்துமா அப்படின்னா ரின்கு சிங் டொமஸ்டிக்கில் வரைக்கும் சரியாக பண்ணல, வெங்கடேஷ் ஐயரும் அப்படி தான், ரசல் ஏதோ காயன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், எந்த அளவுக்கு கன்ஃபார்ம்னு எனக்கு தெரியல. ஸோ ஓவரால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் அவங்களோட நியூ பால் நம்பி ரொம்ப அதிகமாக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ப்ளஸ் மிடில் ஓவர்ஸ்லையும் ஸ்டாண்டர்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி எஃபெக்டிவாக இல்லை. விக்னேஷ் புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே அகேன்ஸ்டாக நல்லா போட்டார், திரும்ப அவரை கொண்டு வராங்க, அது ஒர்க் அவுட் ஆகணும். ஸோ ஓவரால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க மிடில் ஆர்டர் லோவர் ஆர்டர் கூட இங்கே வந்து தீபக் சகர் ட்ரெண்ட் போல்ட் டெத் ஓவரில் வரும்பொழுது மிடில் ஓவரில் விக்னேஷ் புத்தூர். ஸோ விக்னேஷ் புத்தூர் இதுலேருந்து ஒரு ரசலோ ரின்கு சிங்கோ கழட்டிட்டார்னா ஸோ விக்னேஷ் புத்தூரை பிசிசி கொண்டாடி தீர்த்துரும், அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்புறம் சத்யநாராயண ராஜு வந்து ஸ்லோயர் ரன் போடும்போது அங்கே ரசல் ரமன்தீப் சிங்லாம் வருவாங்க. ஸோ வேறு வழி இல்லை, உங்களுக்கு பும்ரா இல்லைங்கிறதுனால நீங்கள் இப்படி தான் போய் ஆகணும். ஸோ அது இப்படி தான் வந்து போகவும் செய்கிறாங்க. இந்த பக்கத்தில் நீங்கள் மும்பை இந்தியன்ஸ் சைட்லேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னொன்று சொல்லிக்கிறேன், ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ்கிட்ட தான் வந்து முழுக்க அவுட் ஆனாங்க கேகேஆர் டீம். இப்போ இங்கே விக்னேஷ் புத்தூர் இருக்காரு, சேனரை கொண்டு வருவாங்களா, ஒருவேளை தோப்புலி எடுத்துகிட்டு வருவாங்களா, கொஞ்சம் ஃப்ரெஷ் விக்கெட்டாக இருக்குங்கிறதுனால ஸோ தெரியலை, பார்ப்போம். இப்போது ரோஹித் சர்மா, ரெயின் ரெக்கல்டன், ஹர்திக் பாண்டியா போன மேட்சோட பிரசன்டேஷன் முறையில் சொல்லிட்டாரு எங்களுக்கு ஓப்பனிங் சரியாக கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டாரு, வெளிப்படையாக சொல்லிட்டாரு. இது பெருசாக இது வரைக்கும் பூதாகரம் ஆக்கலை. பட் ரோஹித் அண்ட் ரெயின் ரெக்கல்டன் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஸ்பென்சர் ஜான்சன், வைபவ் வராரா, ஹர்ஷித் ராணா வருவாங்க. இப்போ மிடில் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கன்னா, வில் ஜாக்ஸ், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா. இதில் இண்டிவிஜுவலாக சூரியகுமார் யாதவுக்கு போன மேட்ச் நல்லா பேட்டில் பட்டுச்சு, அதே போல் திலக் வர்மாவுக்கு நல்லா பட்டுச்சு. இவங்களுக்கு பாருங்கள் வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, நரேன்னு சொல்லிட்டு வராங்க. இல்லை ஹர்ஷித் ராணா மிடில் ஓவர்ஸில் நல்லா போட்டு வந்துட்டு இருக்கிறாருங்கிறதும் மும்பை இந்தியன்ஸ் இருக்கக்கூடிய பெரிய ஒரு கிளியே. ஓவரால் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மிடில் ஆர்டர் வந்து கேகேஆரோட ஸ்பின்னர்ஸை எந்தளவுக்கு ஆப்ரேட் பண்ணி ஆட போகிறாங்க அப்படிங்கிறதும் ஸோ எனக்கு தெரிஞ்சிடும் கன்ஃபார்மாக. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸோட அந்த மிடில் ஆர்டரை ஒருவேளை சாச்சிட்டாங்க அப்படின்னா டாப் ஆர்டர் ரெயின் ரெக்கல்டன், ரோஹித் எவ்வளோ அடித்தாலும் இந்த மிடில் ஆர்டர் கொஞ்சம் அடித்தா தான் ஸ்கோரு. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தியோட ஓவர், மிடில் ஓவரில் வர ஹர்ஷித் ராணாவோட ஓவர், சுனிநாராயணோட ஓவர் ரொம்ப முக்கியம். பட் மேலே ஸ்பென்சர் ஜான்சனும் வைபவ் வராரும் வாரி அரைச்சிட்டாங்கன்னா மிடில் ஓவர்ஸில் இவங்க டைட் பண்ணுறதுங்கிறது வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியாலாம் பேட் பண்ண கீழே வரும்போது ரசல் பவுலிங் போட முடிஞ்சால் நல்லாயிருக்கும், வந்தால் நல்லாயிருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பேட்டில் பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸோட டாப் ஆர்டர் பெருசாக நம்பிக்கை இல்லை, மிடில் ஆர்டர் மேலே ஒரு ஏகோபித்த நம்பிக்கை இருக்குது. கேகேஆர் பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரும் சரி மிடில் ஆர்டரும் சரி ஒரே மாதிரி தான். ஆனால் மிடில் ஆர்டர் எனக்கு ரொம்ப கொஞ்சம் வீக்காக இருக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. ரின்கு சிங், வெங்கடேஷ் ஐயர், ஆண்ட்ரி ரசல்லாம் இருக்கிறாங்க. பட் நாளைக்கு இந்த மிடில் ஆர்டரில் யாராவது ஒருத்தவங்க 2 பேர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான், மற்றவங்களாம் இது வாயை திறக்க முடியாத அளவுக்கு இருப்பாங்க. பவுலிங்கில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா திரும்ப சொல்கிற அந்த ஸ்டார்க் போனதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ ஹர்ஷித் ராணா, வைபவ் வராரா, ஸ்பென்சர் ஜான்சன், வருண் சக்கரவர்த்தி, மேலே நரேன், ஸோ இவங்க லீட் பண்ணி கொண்டு வராங்க. ஆனால் நான் சொல்கிறேன் மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கிறதுனால அவர் மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங்கில் நான் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹர்திக் பாண்டியா பிரசன்டேஷன் முறையில் சொல்லியிருந்தார், டாப் ஆர்டர் பற்றி கொஞ்சம் அப்படி லைட்டாக ஒரு குறை மாதிரி சொல்லியிருந்தார். ஆக்சுவலி டாப் ஆர்டர் மட்டும் இல்லை, ஓவரால் பேட்டிங் ஆர்டர்லையுமே பிரச்சனை தான். பட் முக்கியமாக ரோஹித் சர்மா ரொம்பவே இன்னும் ஹர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ரோஹித் சர்மா கிட்டே இருந்து போன வருஷம் இருந்தது, அவர் தான் அது இரண்டு அடித்தார். ஆனாலும் எப்படி இருக்குன்னா ஒன்று கேம் இங்கே இருக்கும், இல்லை மேலே இருக்கும். அப்படி இல்லாமல் அவர்கிட்ட ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைக்கணும். ரெயின் ரெக்கல்டன் அவர்கிட்ட நல்ல ஸ்டார்ட் கிடைக்கணும், கம்பேக் கொடுப்பாரான்னு எதிர்பார்க்கணும். பட் இந்த பக்கத்தில் ரோஹித் சர்மா வர்சஸ் ஸ்பென்சர் ஜான்சன் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் எப்பயுமே அது இருக்கும். வைபவ் வராரா, ஹர்ஷித் ராணா பாம்பு விடுவாங்களா?
சிராஜ் கிட்ட போன மேட்ச்சில் அவுட் ஆனது, டவுன் த லெக் சைட் போச்சு, திரும்பி அதுக்கப்புறம் ஸ்க்ரம்பிள் சேம், ஸோ விக்கெட்டை விட்டார். ஸோ ரோஹித் சர்மா மேலே எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. சென்னையில் வந்து டக் அவுட் ஆனது, அதுக்கப்புறம் சிங்கிள் டிஜிட்டில் ஜிடி கிட்ட அவுட் ஆனதுங்கிறது அதெல்லாம் தோல்விக்கு மிகப்பெரிய ஒரு காரணம். பவர் பிளேலே ஒரு 2 விக்கெட் போச்சு அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் பேக் ஃபுட்டில் போயிடுறாங்க. ஸோ அது கண்டிப்பாக ஆப்வியஸ்லி மென்ஷன் பண்ண வேண்டியது தான். ரயன் ரெக்கல்டன் பெருசாக இறக்குமதி பண்ணாங்க, இதுவரையும் பெருசாக எஃபெக்டிவாக எதுவும் பண்ணலை. இன்சைட் எட்ஜ் ஒன்று, அதுக்கப்புறம் சிராஜ் கிட்ட இந்த போல்டு ஆகுறதுன்னு சொல்லிட்டு ரயன் ரெக்கல்டன் என்னடா ரொம்ப எதிர்பார்த்தோம். எம்எல்சியில் ஆடினார், SA20 ஆடினார், ILT20 ஆடினார், சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஆடினார், இப்படிலாம் ஆடினார். ஆனால் மும்பை இந்தியன்ஸுக்கு வரும்பொழுது அந்த ஸ்டார்ட் கிடைக்கலேங்கிறது ஒரு ஃபீல் இருக்கும். எனக்கு டாப் ஆர்டரில் அந்த வில் ஜாக்ஸ், கண்டிப்பாக ரோஹித் சர்மா, அது போக ரயன் ரெக்கல்டன், ஸோ கொஞ்சம் கிளிக் ஆனால் நல்லாயிருக்கும், கிளிக் ஆனால் நல்லாயிருக்கும். இது போக சூரியகுமார் யாதவ் வர்சஸ் இந்த வருண் சக்கரவர்த்தி, சூரியகுமார் யாதவ் வர்சஸ் சுனில் நாராயண் பெருக்கி மடக்கி அடிப்பார். ஆனால் எவ்வளோ நேரம் அடிப்பார் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. திலக் வர்மா இப்போ நம்பர் 5 வராரு. இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு 1 டவுனில் வந்தவர், நம்பர் 4 இருந்தவர். வில் ஜாக்ஸ் வந்ததுனால இப்போ அந்த பொசிஷன் அப்படிங்கிறது மாறுது. மேபி அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஹர்திக் பாண்டியா பவுலிங் நல்லா போட்டால் பேட்டிங் பண்ண மாட்டார். இல்லை, போன வருஷம் பேட்டிங் சுத்தமாக சரியாக பண்ணல, பவுலிங் சரியாக பண்ணல. இப்போது ரெண்டுத்தையும் ஒன்றா பண்ணாருன்னா அது டீமுக்கு ரொம்ப நல்லது. பேட்டிங்கில் வந்து எவ்வளோக்கு ரன் அடிக்கிறாங்களோ அவ்வளோவுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் ட்ரெண்ட் போல்ட் நான் இன்எஃபெக்டிவ்னு சொல்லியிருக்கிறேன். தீபக் சகரும் இன்எஃபெக்டிவாக தான் இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. சாண்டர் இன்எஃபெக்டிவாக தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. பவுலிங் யூனிட் எதுக்கு இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி வித்தவுட் பும்ராவனால இப்போது இப்படிலாம் ஆகுது. பட் நீங்கள் அந்த பக்கத்தில் எடுத்துக்கோங்களேன், KKRல கொஞ்சம் என்ன வெரைட்டி காமிக்கிற மாதிரியான பவுலர்ஸ் இருக்கிறாங்க. பட் வருண் சக்கரவர்த்தி, இதில் சுனில் நாராயண் 2 பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீட் கோட். இவங்க 2 பேரும் தான் மும்பை இந்தியன்ஸோட மிடில் ஆர்டர். அன்றைக்கி எப்படி RR கிட்ட வந்து அந்த ஒரு 4 விக்கெட்டை இவங்க மொயின் அலி, வருண் சக்கரவர்த்தி சேர்ந்து எடுத்தாங்களோ, ஸோ அந்த மாதிரி கூட வாய்ப்பு இருக்குது. பட் வருண் சக்கரவர்த்தி இப்போ இந்தியாவுக்கு ஆடினாருங்கிறதுனால அவர் ரொம்ப நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரோ, ப்ளஸ் வேங்கடையிலையும் ஆடி இருக்காருங்கிறதுனால அவருக்கு நல்லாவும் தெரியுமோ அப்படின்னு நினைக்கிறேன். நான் பார்ப்போங்க. பட் நல்ல மேட்ச் காத்துக்கிட்டு இருக்கு, அதில் சந்தேகமே கிடையாது. தீகாக் மும்பை இந்தியன்ஸ் டீம் பிளேயர், மும்பை இந்தியன்ஸ் கப் அடிக்கும்போது அவர் கூடவே இருந்தார். மும்பை இந்தியன்ஸுக்கு அகேன்ஸ்டாகவே அடிப்பாரா, இல்லை ட்ரெண்ட் போல்ட் அண்ட் தீபக் சகர் நோண்டி எடுப்பாங்களா தீகாக்க அப்படின்னு பொறுத்திருந்துப்பாங்க. வின்னிங் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் நான் மும்பை இந்தியன்ஸ் ஹேட்ரிக் தோல்வியை தவிர்த்து 51% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குதான் நினைக்கிறேன். நீங்கள் KKR ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறதையும், இல்லை ஒருவேளை மும்பை இந்தியன்ஸ் ஜெயிப்பாங்களாங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஃபேண்டஸில் வந்து பிரச்சனை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் ட்ரெண்ட் போல்ட், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டரில் ஹர்திக் பாண்டியா, சுனில் நாராயண், வில் ஜாக்ஸ், ஆண்டர் ரசல் எனக்கு பவுலிங் மட்டும்தான் போடுவார். பட் வேறு வழி இல்லை, நான் பிக் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இல்லை, நீங்கள் ரசல் வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் மேலே ரிங்கு சிங் கூட போகலாம், உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அப்புறம் பேட்டிங்கில் வந்து சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, வெங்கடேஷ் ஐயர் வந்துடுவார். விக்கெட் கீப்பிங்கில் குயின்டன் டீகாக், ஸோ நீங்கள் பிக் பண்ணலாம். ஸோ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் ரசில் போன தடவை நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டுருந்துருப்பீங்க, ஆனால் அவர் பவுலிங் போடலை, அதனால் ஏமாற்றம். ஸோ அப்படிங்கிறதுனால ஹர்திக் பாண்டியாவே நான் மறுபடியும் கேப்டனாகவும் போகிறேன். அப்புறம் நான் சூரியகுமார் யாதவ் வைஸ் கேப்டனா, இல்லை திலக் வர்மா, இல்லை சூரியகுமார் யாதவ் 2 பேர் யாராக வேணாலும் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டுக்கோங்க. இதுதான் என்னோடய டீமு. ஸோ பார்த்து விளையாடுங்க. பட் கண்டிப்பாக ஒரு மான்கொம்பு ஃபைட்டு மும்பை வேன்கடையில் இருக்குது. யார் மேலே வந்து ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஏன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வீடியோக்களில். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். IPL பப்பியா?